ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை. அடுத்த வீடியோ நான் போடணும், இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது ஒன்று சொல்லணும். எடுத்துக்கிட்டாதான் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், நல்ல ஒரு இல்லாத மென் கிடையாது. மென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் ஒண்ணு வந்துட்டு நான் வெளியில போய் வேலை பாக்குறேங்கிறதும் பண்ணலாம், இல்லன்னா அவன் வீட்லயும் வந்துடலாம். ஆனா மென்னோட வேலை செஞ்சே ஆகும். வேற வழி அதான். இன்னொன்னு இப்ப இதுக்கே நமக்கே எப்படி சொல்றேன், ஆர்ஃபனேஜ் ஹோம்ல வளர இல்ல வந்து ஆர்ஃபனான குழந்தைங்க என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லி கொடுக்கறது கூட வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது. நீ சொல்ற ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருத்தங்க என்கிட்ட கொடுத்து திணிக்கிறாங்க. அந்த இது என்ன கான்செப்ட்னா, அதாவது எப்படின்னா எங்க அம்மா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, நாங்க பெற்றிருக்கோம்ல, நாங்க சொல்றதா நீ பண்ணணும். Carried is more for 10 months in this one day, in this one day me carried is more. நாங்க சொல்ற விஷயத்தை தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, பேசிக்காவே எனக்கு ஏன் அது பண்ணணும், என்னடா ஏடா ஜன்னல துவைச்சா என்ன வேலை பார்க்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த விஷயம் வந்து சொசைட்டிக்காக என்ன மயிருக்கு நான் பண்ணணும். கரெக்ட் தான். இது வந்துட்டு நீ சொல்றது நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சேன். என்ன அப்படின்னா, காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு அவன் சொல்ற வேலையே செய்யறோம், ஓகேவா? அதே மாதிரி உனக்கு பிடிச்சவங்க, உங்க கூட இப்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சில விஷயம் வந்துட்டு செய்வாங்க. ஆனா பெத்தவங்க அவங்க என்ன சொல்ற, அவங்க வந்து நம்மள அனாதை குழந்தைங்கன்னு இருக்காங்க. அவங்கள மாதிரி நம்மள விடல. அவங்களோட இதை விட்டாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க. அவங்கள மாதிரி நம்மள விடல. நம்பர் 1 ஃபீடிங் அஸ். நமக்கு வந்துட்டு சாப்பாடுங்கிறது ஒண்ணு கொடுக்குறாங்க. அது வந்துட்டு அவங்க நீ அது உன் கடமைன்னு சொல்றதுக்கான காரணம், நான் பெத்துட்டேன். இந்த ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேண்டாம். நான் பெத்து நான் இத்தனை வருஷம் நான் வளர்த்திருக்கேன். அதை வந்துட்டு நான் ஒரு என்ன அதை நான் பண்ணணும்னு இல்லாம அதை என்னோட கடமையா எடுத்து பண்ணேன். அவங்க வந்துட்டு அதுவும் அதேதான், தேர் எக்ஸ்பெக்டிங் யூ. படிடா, நீனும் இதை பண்ணணுமே, நீ பண்ணா நல்லா இருக்கும். இப்ப நான் பெத்துட்டேன். இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கு அடுத்து வந்துட்டு தங்கச்சியை நீ தான் கரை ஏத்தணும், அக்காவை நீ தான் கரை ஏத்தணும், அது ஒண்ணு சொல்லுவாங்க. அதே மாதிரி வயசானதுக்கு அப்புறம் பாட ரெடியா ஆச்சுங்க சீக்கிரம் அவங்க கேட்க மாட்டாங்க. பட் நம்மளா எடுத்துக்கிறோம்ல, அதான்டா அது நம்ம பண்றோம். இப்ப இந்த மாதிரி விஷயம் வந்து இது வந்து ஜென்ரலாவே ஒரு மனுஷன் மட்டும் கிடையாது, ஒரு மிருகமா இருந்தாலுமே இது பண்ணதான். சரியா? இது வந்து பேசிக்கான விஷயம். இத பத்தி இந்த டாபிக் நான் டச் பண்ணேன். சரி, ஓகே. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நான் வந்து ஆக்டரா தான் போகணும் அப்படின்னு இருக்கேன். ஓ குரலி வித்தையா? வேற எதுவும் மல்டி டெக்னீஷியன்ஸா நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சில விஷயம்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த வீடியோ முதல்ல நான் வச்சுக்கேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். இதை பிடிச்சிருக்கு, இதை நான் பண்றேன். ஆனா சொசைட்டில இந்த விஷயம் கிடையாது. இதை வந்து நீ பண்ண அப்படின்னா உன்னை ஒரு பெரிய ஃபெயிலியரா தான் பாக்குறாங்க. சோ இது நீ பண்ணாத. என் வீட்டுல சொல்றேன், எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு ஜாபுக்கு போ, நீ கவர்மெண்ட் ஜாபுக்கோ அந்த ஏதோ ஒரு ஜாபுக்கு நீ போயிட்டு சைட் பை சைடு நீ பாத்துக்க. அதுதான். Listen Gabar, I am leaving this job right away. Bye guys. அதாவது அது அப்படி வந்து எல்லார் வீட்லயும் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி போனவங்க வாங்கின அடிகள் அப்படி. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான். நமக்கு முன்னாடி போன எல்லாருமே சக்சஸ்ஃபுல் பர்சன்ங்கிறது கிடையாது. நம்பர் 1. இன்னொன்னு சக்சஸ்ஃபுல் ஆனா இப்ப பார்த்தோன்னா திடீர்னு ஒரு படம் செம்மையா நடிச்சிருப்பானுங்க. ஆஹா 100 நாள் ஓடிடுச்சு, அந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன், அந்த படத்துல ஒர்க் பண்ணிக்க, அந்த படத்துல ஹீரோவே நான் தான். அடுத்த படத்துல அப்படியே மாறி உட்கார்ந்தவெல்லாம் இருக்கான். அடுத்து வந்தா ஒண்ணும் இல்ல, அப்பாஸ் எடுத்துக்கோ. உங்களால உங்க நாக்கால மூக்க தொட முடியுமா? ஆமிங் சார் ஆள் அழகா அம்சமா லியோனார்டோ, தமிழ்நாட்டின் லியோனார்டோ டிகாப்ரியோ. அவரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல. ஒன்னும் நல்லா ஓடிது. அபிநவ் அவரு துள்ளுவ இளமை படத்துல அவரும் அப்படிதான். ஏன்னா நமக்கு முன்னாடி இந்த எல்லாமே அப்படிதான். நீ வந்துட்டு நம்ம எல்லாரும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது ரஜினி, கமல், எது நாகார்ஜுனாவா, விக்ரம், சூர்யா, அஜித், இவங்கெல்லாம் தான். இவங்கெல்லாம் செட் ட்ரேட்மார்க் வந்து செட் பண்றாங்க. ஆனா அது இல்லாம வந்துட்டு எத்தனை பேர் வெளியில வந்திருக்கிறாங்க, எத்தனை டைரக்டர்ஸ் வெளில போயிருக்கிறாங்க பண்ண முடியும், எத்தனை ப்ரொடியூசர் தலையை கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இப்ப நீ வந்துட்டு நல்லா யோசிக்கிற, நீ உன் கதை நல்லா இருக்குது, இல்ல நீ நல்லா நடிக்கிற, இல்ல வந்துட்டு உன்னோட எடிட்டிங் ஒர்க் நல்லா இருக்கு, சினிமாவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நீ பண்றது உனக்கு வெளியில வருது, நீ பண்ற உன் பொட்டன்ஸை பார்த்து அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னா அது வேற. பொண்ணுங்களை பத்தி பேசல நானு, ஓகேவா? பசங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு இது பேசும்போது சினிமால சீரியஸான காமெடி பீஸு, நிஜத்துல காமெடியான சீரியஸ் பீஸு, பேசிக்கா இன்ஸ்டாகிராம் இரிட்டேஷன் ஓப்ளஸ் பண்ணலாம். ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு எனக்கு நான்
நான் பொண்ணுங்களை மதிக்கிறேன் தான், ஓகேவா? என் கூட பழகுற பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, என் கூட நான் பழகுற பொண்ணுங்களை தெய்வமா பார்ப்பேங்க. மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. ஆனா எனக்கு வேற வழி படிச்சே இருக்காரையா, அந்த மாதிரிதான் இருப்பேன். அதனால என் கூட இருக்க பொண்ணுங்களுக்கும் தெரியும், ஓகேவா? நான் எப்படி பார்ப்பேன் என்ன ஏதுன்னு தெரியும். எப்படி பார்ப்பேன்? சரி சொல்லு, அடுத்து பார்க்கறது நீ நினைக்கிற மாதிரி ஒரு சொல்லு. என்ன அந்த மாதிரி தெரியும். ஆனா இந்த நீ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்ற, இந்த சூடோ ஃபெமினிசம். ஆமா, சூடோ ஃபெமினிசம்னா அதாவது ஃபெமினிசம் இஸ் டிஃபரண்ட், சூடோ ஃபெமினிசம் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எட்டுக்கு நம்ம அப்ப நீ மேல் சாரி சொல்றா, நீ அப்படி எல்லாம் பண்ண கூடாது. நீ அப்படி பண்ணா நீ ஆணாதிக்க காட்டுற, அவங்க காட்டினா கிடையாது, நம்ம காட்டினா. ஆமாமா ஆம்பளாமாமா நெடல் அப்படின்னு நான் அதெல்லாம் வேணாம், எதுக்கு போய்கிட்டு. அவங்கள அடிக்கலாம் இல்ல ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. இதுக்கு சூடோ ஃபெமினிசம் அது வந்துட்டு நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு வந்துட்டு பதில் இருக்கான்னு தெரியல. ஆம்பளைங்களுக்கு அதாவது பொம்பளைங்களுக்கு இல்லாத லா என்ன ஆம்பளைங்களுக்கு இருக்கு? எல்லாத்துக்கும் பொம்பளைங்களுக்கும் லேடிஸ்க்கும் சரி பாதி லாவை பொறுத்த அளவுல ஆண் பெண்ணுன்னு சொல்லி லா எழுதுறாங்க பாத்தியா, அவங்க எல்லாமே பொதுவாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஆனா அதை நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இப்ப என்னன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையனால அபியூஸ் பண்ணப்படுறா, ஒரு பொண்ணு வந்துட்டு இதே ஒரு பையனால ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணப்படுறானா அது பெரிய கேஸ். ஒரு பொண்ணால ஒரு பையன் அபியூஸ் பண்ணப்படுறானா அது கேஸ். நான் இருந்திருக்கலாம்ல, நான் தான் 10 பேருக்கு சமமா வச்சிருக்கேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அபியூசிங்கிறது ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஆனா நமக்குலாம் இப்ப அபியூசிங் எப்படி திரும்ப வருது? என்ன குறுகுறுன்னு பாக்குற? சொல்லு, பஸ்ல போயிட்டு இருந்தேன்னா அந்த மாதிரி என்ன பண்ணுவ நீ சொல்லு? ஏதாவது பொண்ணுங்களுக்கும் சேஃப்டி இல்ல, பசங்களுக்கும் சேஃப்டி இல்ல. பசங்களாலே சேஃப்டி அதுவும் சொல்றேன், பசங்களால தான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நான் என்ன சொன்னேன்? ஏந்துண்ணா என்ன பண்ற? தம்பி கத்தாதப்பா. யோ கண்டத்துல கை வச்சுட்டு கத்தாதன்ற. தம்பி நான் ஒரு கேப்பா, நீயும் அப்படியே தெரிஞ்சுக்கதான் ஒரு டெஸ்டிங்க போட்டேன். அவங்க எனக்குலாம் சீரியஸா சொல்ல போனா எனக்கு வந்து இந்த அபியூசிவ் அப்ரோச்சஸ் எல்லாம் எனக்கு நிறைய வந்துருக்கு. அதாவது மேல் சைட்ல இருந்து வந்தது, ஃபீமேல் சைட்ல இருந்து வந்தது. ஃபீமேல் சைட்ல இருந்து வந்தா கூட ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல சொல்றேன், மேல் சைட்ல இருந்து வந்தா எப்படி அக்செப்ட் பண்றது? எனக்கு ஃபீமேல் சைடா இருந்தாலுமே எனக்கு அது ஒரு செகண்ட் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ்ங்கிறதே தெரியாது, ஜென்ரலா இருக்கும். என்ன கொக்கோலாம் விளையாடுவோம், பொண்ணு உட்காந்து மங்கு முதுகு வச்சுட்டு ஓடுவோம். நம்ம அதெல்லாம் இது ஜாலியா இருக்குவா. 5th வரைக்கும் நானும் கோயில்ல தான் படிச்சேன். அதுக்கப்புறம் 6th 12th வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல். அப்படியே இது பண்ணிட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி என்னை போர்ட்ரேட் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி பொம்பளை பையன் தான் பேசுவோம், பொம்பளை பற்றி அதே இது லொட்டு ஓகே எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் மூஞ்ச பார்த்தா எனக்கு பொம்பளை பறிச்சு இல்ல இருக்கட்டும், நீ என்ன வேணா எனக்கு சொல்லிட்டு சரிப்பா. பொம்பளை பொறுக்கின்னு நீ சொல்றனா கூட நாங்க போய் எந்த பொண்ணையும் பொறுக்கல, பொண்ணு எங்களை பொறுக்கிறனால தான் நாங்க பொம்பளை பொறுக்காகிறோம். சொல்றேன் என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுதி கூட. அசிங்க அசிங்கமா கிட்ஸ் மாதிரி நம்ம கிட்ட இப்ப இருக்க கிட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. நமக்கு எல்லாம் வந்து அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்ப நீ வீட்டு கலக்குட்டி கௌதம் புஜிமான் கூப்பிடுவோம். அம்மா அம்மா என்னடிச்சலாம்? கொஞ்சம் கொஞ்சம் வெளிய வந்துருச்சுமா, எடுத்து உள்ள போட்டு கடி சமத்துல. 12th முடிச்ச டைம்ல நமக்கு எல்லாம் என்னது, நம்ம வீட்டுல வந்து இன்ஜினியரிங் தான் பண்ணி தம்பி இன்ஜினியரா வேலை பாக்குறாமே கவர்மெண்ட்ல. இன்ஜினியரிங் படிச்சா பெரிய ஆளாயிரம் கல்விட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இதெல்லாம் ஏதாவது தோணுமா சொல்லு? ஆர்ட்ஸ் இருக்கு, எவ்வளவோ ஃப்ரீயா ஃபீல் பண்ணேன். நான் என்ன படிச்சேங்கிறது எனக்கு தெரியல, ஏதோ படிச்சேன், என்னென்னமோ பண்ணேன். ஏந்துண்ணா என்ன பண்ற? யோ கண்டத்துல கை வச்சுட்டு கத்தாதன்ற. என்ன சொல்றது, மூடப்பட்ட உண்மையால மறைக்கப்பட்ட உண்மை, whatever it may be. ஃபெமினிசம்ங்கிறது ஐ மீன் இப்ப this world is ruling by women அப்படிங்கிறது இப்ப ஆரம்பிக்குது. அது பல வருஷமா இருக்குது. கண்டிப்பா பல ஆண்டுகளா பேர் வந்திருக்கு. இதை விட்டுருவோம், இது வேணாம். கட்டணம் கடிச்சிங்க நசுக்கி விட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் விட்டுரு. எனக்கு ஏன் நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, எஜிப்துல
அதாவது நம்ம வந்து கிளியோபாட்ரா மாதிரி இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லிருக்கோம். ஆனா கிளியோபாட்ரா எவ்வளவு பெரிய ராணி தெரியுமா? அவங்க ராணி, ஓகேவா? அதாவது நம்ம இப்ப நான் வந்து ஜான்சி ராணி அவங்களெல்லாம் நம்ம பேசுறோம், அவங்களுக்கு முன்னாடி இந்த ராணி அவங்க. அதாவது பெண் ஆண்ல ஆளாம இருந்தது கிடையாது. இப்ப இறந்த ஜெயலலிதால இருந்து அப்ப இருந்த கிளியோபாட்ரால இருந்து எல்லாருமே வந்துட்டு நாட்டெல்லாம் ஆண்டிருக்காங்க கண்டிப்பா. ஆனா இன்னொன்னு என்னன்னா, கிளியோபாட்ரா வந்துட்டு பியூட்டி, அவ்வளவு அழகு. ஆமா, அவங்க அந்த அழகு வச்சு அதாவது அவங்க எப்படி இது போட்டிருக்காங்க அப்படின்னா, அழகுனாலே இந்த ஃபேரா இருக்கிறது அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல இப்ப வந்து கருப்பழகி நமக்கு பிடிக்கும் இல்ல அது. கண்டிப்பா அந்த ஒரு இது. அதாவது அழகுங்கிறது வந்துட்டு நிறம் கிடையாது, கேரக்டர்னு சொல்லுவாங்க. கேரக்டரும் கிடையாது. அதாவது அழகுங்கிறது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பியரன்ஸ்ல அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப். அதாவது அவன் அழகுதான் பார்த்து ரேப் பண்றான் அப்படின்னா எத்தனையோ மாடு எத்தனையோ கோழி எல்லாம் செத்துருக்காது. என்னென்னமோ பண்ணிருக்காங்க நம்ம. கண்டிப்பா. அதாவது இந்த இதுதான் ஒரு சில வீடியோலாம், அதாவது அது ஆண் வெப்சைட்லயே வருது. அதாவது பெண்கள் பண்றதும் இருக்குது, ஆண்கள் பண்றதும் இருக்குது. இது பண்றாங்க. நீ இதுக்கே எப்படின்றிய டெட் பாடியா பண்றதெல்லாம் இருக்குது தெரியுமா? அது ஒரு ஃபோபியா. ஆமா, அந்த ஒரு படம் ஒரு மூவி கூட இருக்குது. ஓகேவா? அது உண்மையிலேயே இருக்கு. நான் அந்த மூவி வரதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு அதை பத்தி படிச்சிருந்தேன், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. பாருங்க, போஸ்ட்மார்டம் பத்தி என்ன படிச்சிருக்கேன், எனக்கு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்க. அதனால வந்து இதுவும் நான் தெரிஞ்சுக்க இது மாதிரி இருக்குது அப்படின்னா இது நிஜமான இருக்குது. ஒரு டெட் பாடியை வந்துட்டு அது ஒரு பேர் என்னன்னு தெரிஞ்ச கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. டெட் பாடியை பார்த்து அவன் ஹானியாயி டெட் பாடியை பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க நிஜவாழ்மை. நிஜவாழ்மை நீங்க ஒண்ணும் இல்ல. அதாவது உயிரோடு இருக்கிறது, எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது, அழகு இலகுலாம் பேசிட்டு இருக்கோம். டெட் பாடி தான் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்ப அவங்க என்ன சொல்லுவா? பயமா அழகாதனடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி யாருக்குமே சேஃப்டி கிடையாது. நீ வந்துட்டு சேஃப்டியா இருந்துக்கணும். இப்ப வந்துட்டு பொண்ணுங்களை வெளியில வரக்கூடாது அப்படின்னா யாரும் வந்துட்டு அடக்கல, நீங்க வெளியில வாங்க. ஏன்னா வந்துட்டு அதான் சொல்றேன், கிளியோபாட்ரால இருந்து ஜான்சி வந்து எல்லாமே வீட்டுல வந்துட்டு நான் என் பையன் என்ன செருப்பால அடிச்சு சுட்டது எங்க அம்மா. கண்டிப்பா, ஓகேவா? அதாவது யாரும் பெண்களை அடக்கி வைக்கல. அவங்களுக்கு இப்ப கையில என்ன கிடைக்குதோ சொல்லுவாங்க. அதாவது கணவருக்கு மரியாதை கொடுத்து அடங்கி உட்கார்ந்து இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. அதாவது எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து அடங்கி உட்கார வச்சிருக்காங்க. ஓகே, எங்க அப்பா அவங்க அம்மாவோட செருப்படி வாங்கிப்பாங்க. கண்டிப்பா, ஓகே. எப்படி இருந்தாலும் ஒரு ரூலிங்னு பார்த்தோன்னா ஃபீமேலோட ரோல் இல்லாம இருக்கு. கண்டிப்பா இது இல்லாம இருக்கு. இதெல்லாம் யாரு ஃபீமேலும் ஒரு மேலும் இருந்தாலும் ஒரு சொசைட்டியே பில்டப் ஆகும். நன்றி நன்றி நன்றி.